ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சாரி மேக்ஸிக்கு ஒரு குயிக்காக ஒரு டெசல் டிசைன் பார்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் 4க்கு 4 இன்ச் அளவுக்கு நான் ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் சர்க்கிள் பீஸில் வந்து 3க்கு 3 அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து சர்க்கிள் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் பீஸ் வந்து 4ம் சர்க்கிள் பீஸ் வந்து ஒரு 6 பீஸும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது அந்த ஸ்கொயர் பீஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா அதை சுற்றியும் தையல் போடும்போது நல்ல பக்கம் ஒரு சைடு உள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு ஒரு சைடு நீங்கள் 2 சைடு சுற்றி தையல் போட்டு வந்தோடனே நீங்கள் வந்து லேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு கார்னரில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றிலும் தையல் போடுங்க. தையல் போட்டு நீங்கள் இழுக்கும்போது அந்த பிசுறு சைடுக்குலாம் அதில் உள்ளே போயிட்டு நல்ல பக்கம் வந்து வெளியில் வரும். அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அந்த லேஸ் அட்டாச் பண்ணும்போது 2 தையல் போட்டிங்கன்னா அது வந்து லேஸ் நல்லா கச்சின்னு பிடிச்சிக்கிறோம். இப்போது அந்த இது மாதிரி இருக்குல்ல கேப்பு, அந்த கேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் பிசுறு பீஸில் வெட்டி வச்சுருப்போம்ல, அதை உள்ளே ஃபில் பண்ணி இப்போ சுற்றிலும் நம்ம வந்து தையல் போட்டுருவோம். பார்க்க வந்து ஒரு சின்ன தலகாணி மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துறேன். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் தையல் போட்டு எடுத்துறேன். அந்த தச்சிட்டு இருக்கும்போது நூல் கண்டு வந்துருச்சு, அதனால தான். இப்போ சுற்றிலும் நீங்கள் தையல் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை சிம்பிளாக ஒரு சைடு மட்டும் அந்த பிசரை மடித்த மாதிரி இருக்கட்டும்னா இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்க. இப்போ அந்த சின்ன சின்ன சர்க்கிள் பீஸ் கட் பண்ணி பார்த்தாங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு சுற்றி தையல் போடுங்க. அந்த கர்வில் மட்டும் தையல் போடுங்க. ஓப்பன் இருக்கிற சைடில் தையல் போட்டுறாதீங்க. அந்த ஓப்பன் இருக்கிற சைடு வச்சு தான் நம்ம பெரட்டிட்டு அந்த கர்வ் வந்து நல்லா வந்து நீங்கள் கையிலே வந்து ஷேப் கொடுத்துருங்க. இல்லை கர்வ் நல்லா ஷேப்பாக வேணும்னா நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வந்து சூப்பர் ஷேப்பாக கிடைக்கும். லைக் நீங்கள் வந்து அது தைக்கும்போது தொப்பி போடுற மாதிரி இருக்கும், அது தொப்பி மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ அதை வந்து அப்படியே நீங்கள் கையிலே ரஃபாக தைச்சிருங்க. தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸில் கட் பண்ணிவிட்டு இப்படி மடக்கி விட்டிங்கன்னா அது கோன் மாதிரி இருக்கும் பார்க்க. அது அந்த பிசர் வந்து உள்ளே போயிடும், பார்க்க வந்து கோன் மாதிரி இருக்கும். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கோன் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து அதில் வந்து எட்ஜஸில் வந்து கொஞ்சம் ஊசி இல்லை கையை வச்சு நீங்கள் கோர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோன் வந்து ஒரு 3 கோன் வந்து பிளெயின் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 3 கோன் வந்து நம்ம கொஞ்சம் டிசைனாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் எப்படி எனக்கு கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாரியில் மேக்ஸி ரெடி பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக பீஸ் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸுலேயே நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதாவது டேசல் வந்து இந்த மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 3 கோன் பீஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 3 இல்லை 2 சைஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் நான் பீஸ் இருந்துச்சு. நான் அந்த கோல்டன்லேயும் அந்த சர்க்கிளை 2ஆக வெட்டி அந்த 2 சர்க்கிளையும் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 5 பீஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த 5 பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு பிளெயின் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு பிளெயின் பீஸை ஊசியால் கோர்த்துட்டு அதுக்கு மேலே ஊசியில் வந்து இந்த ஒரு மணி கோர்க்கும் போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மணி கோர்த்துட்டு அந்த பில்லோ மாதிரி ஒரு பீஸ் பண்ணோம்ல, அந்த பில்லோ பீஸில் வச்சு நான் வந்து தைக்கிறேன். திருப்பி ரிட்டன் ஊசி உள்ளே விடும் போது அந்த மணி இருக்குல்ல, அந்த மணிக்குள்ளே விட்டு நான் அந்த ஊசியை வந்து கோர்த்து வெளில எடுக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் வந்து அந்த 2 சைடு கார்னர்லேயும் அந்த பிங்க் கலர் பீஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் அந்த 2 பிங்க் பீஸுக்கு நடுவில் ஒரு கோல்டன் பீஸ் வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். தைக்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே நம்ம வந்து 1 by 1 வந்து கோர்ப்போம். இப்போ கோர்க்கும் போது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஊசி விட்டு எடுத்த பிறகு மணி கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீஸை வந்து கோர்க்கணும். நான் உள்டாவை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து பிரிச்சுட்டு திருப்பி நான் உட்காந்து கோர்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு பீஸாக வந்து நீங்கள் கோர்த்துருங்க. இதை வந்து நீங்கள் சாரியில் மேக்ஸி தைக்கும்போது அந்த இதுக்கு நீங்கள் கிராண்டாக ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து சாரி மேக்ஸிக்கு தான் ரெடி பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் ப்ளவுஸுக்கு ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு சுடிதாருக்கு ரெடி பண்ணலாம். உங்களோட இஷ்டம். இந்த டெசல் டிசைன் வந்து நீங்கள் எதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த விஷயங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டெசல் டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும், அட்ராக்டாக இருக்கும். சவுத்து சைடு வந்து இந்த மாதிரி டெசல்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பட் நார்த்து சைடில் வந்து ஒரு நார்மல் சுடி தைச்சாலே அவங்களுக்கு வந்து டேசல் கண்டிப்பாக கிராண்டாக இருந்தால் தான் அதை போடுவாங்களே. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு டேசல் இல்லை 2 சைடு டேசல் வந்து ஒரே மாதிரி தைச்சிட்டோம். ஸோ இந்த டேசல் டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக